டிஃப்ரென்ஸ் உங்கள் அனைவரையும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம். இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை மட்டும் மன்னிக்கல பாருங்கள், நமக்கு ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீ என் நாமத்தை பயன்படுத்திக்கும். அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது என்ன, சகல அதிகாரம் உள்ள நாமம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள நாமம் தான் இயேசு நாமம். பாருங்கள், நமக்கு ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார். நம்ம அப்படியே பவர் இல்லாத ஒரு ஆள் கிடையாது. தேவன் நமக்கு ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார். என் நாமத்தை பயன்படுத்தும் சூழ்நிலையை மாற்றிக்கும். என் நாமத்தினாலே ஜெபம் பண்ணு, என் நாமத்தினாலே ஒன்று கூடு, என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் வாங்க, என் நாமத்தினாலே உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லு. இயேசு நாமத்தை பயன்படுத்துன்னு சொல்லி அவர் உரிமையை கொடுத்துருக்கிறார். இது பிள்ளைகளுடைய உரிமை பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் இது பிள்ளைகளுடைய உரிமை. இதை நம்ம பயன்படுத்தின பாருங்கள். அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமமா? வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இந்த உலகத்தில் பாருங்கள், சில பேருடைய பேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. வரலாற்றில் சில பேரோட பேர் ஃபேமஸாக இருக்குது. அவங்க பேரெல்லாம் பாருங்கள், இந்த உலகத்தில் மட்டும்தான் ஃபேமஸ். ஆனால் இயேசுவினுடைய பேர் இந்த உலகத்துலேயும் ஃபேமஸ், பரலோகத்துலேயும் ஃபேமஸ், பாதாளத்துலேயும் ஃபேமஸ். 3 உலகத்துலேயும் இயேசுவின் நாமம் மட்டும்தான் ஃபேமஸ். ஒரே ஒருத்தருடைய பேர் இந்த 3 உலகத்துலேயும் ஃபேமஸ்னால் அது இயேசுவின் நாமம் தான். பிதாவாகிய தேவன் அவருடைய மகிமைக்காக இயேசுவின் நாமத்தை வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாக உயர்த்தினார். இப்போ இயேசு பாருங்க, பிதான் வலது பாரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அது எதை காண்பிக்கிறது? எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் வல்லமையிலும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் தந்தளிக்கிறார். வல்லமை கொடுத்துருக்கிறார். எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ பவரே அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் சொல்கிறார், எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அதிகாரத்தை உனக்கு தரேன். இயேசு நாமத்தை நீ பயன்படுத்திக்கோ, உன் சூழ்நிலையை மாற்றிக்கோ. ஒரு பிளாங்க் செக் மாதிரி கொடுத்துருக்காரு பாருங்கள். இது என்னும் போதே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்டாகணும். இயேசு நாமம் சும்மா சாதாரண நாமம் இல்லை பாருங்கள். இந்த உலகத்தில் சில மனுஷனுடைய பேரை யூஸ் பண்ணாலுமே ஒரு வல்லமை இருக்குது. அவர் பேரை யூஸ் பண்ணி நம்ம சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இயேசு நாமம் பாருங்கள், பரலோகத்தில் ஃபேமஸ், பூமியில் ஃபேமஸ், பாதாளத்துலையும் ஃபேமஸ். பரலோகம் இயேசு நாமத்தை கேட்கும்போது என்ன, எப்படி கேட்குது? ஐயோ, இது மன்னிக்கிற நாமம், இது ரட்சிக்கிற நாமம், பாவங்கள்லேருந்து விடுவிக்கிற நாமம். இந்த நாமத்தில் ஜெபம் வரும்போது அது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணும். அப்படி தான் பரலோகம் கேட்குது. பாதாளம் கேட்கும்போது எப்படி கேட்குது? ஐயையோ, என்னை ஏன் இப்போவே அழிக்க வந்தீர், என் காலத்துக்கு முன்னுமே என்னை அழிக்க வந்தீர்னு பிசாசு நடுங்குது. பிசாசு நடுங்குகிற நாமம் பாதாளம் இயேசு நாமத்தை கேட்கும்போது நடுங்குது. அப்படிப்பட்ட நாமம். இந்த உலகத்தில் சபை இயேசு நாமம் கேட்கும்போது என்ன பண்ணுது? விடுதலை உண்டாகுது, ரட்சிப்பு உண்டாகுது, பாவ மன்னிப்பு உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது. இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது பாருங்கள். சாதாரணமாக எடுத்துக்கூடாது. இயேசு நாமம் தானே சும்மா கேஷுவலாக சொல்கிறோம். ப்ரே பண்ணும்போது இன் ஜீசஸ் நேம் ஏமேன்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது. அது எண்ணி பார்க்கணும் பாருங்கள். இயேசு நாமத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. கண்டிப்பாக பதில் இருக்குது. என் நாமத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நானே அதை செய்வேன்றார். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பிதா உங்களுக்கு செய்வார்ன்றார். அவரே பொறுப்பு எடுத்துக்கிறாரா, அவரே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரா. ஏன்னா அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாக உயர்ந்திருக்குது. எல்லா நோய்களை காட்டிலும் இயேசு நாமம் பெரிது. எந்த நோய்களை வேணால் எடுத்துங்க, இயேசு நாமத்தோடு கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள். ஐயோ, அது பெரிய கொடிய நோய்ங்க, இந்த நோய் வந்தால் செத்துருவாங்க அப்படின்னா அந்த நோயை எடுத்து இயேசு நாமத்தோடு கம்பேர் பண்ணுங்கள். பார்க்கும்போது அந்த நோய் தான் பெருசு மாதிரி தெரியும். இயேசு நாமம் ரொம்ப சின்னது, இந்த நோய் தான் பெருசுன்னு. ஆனால் நிறைய தேவனோட வார்த்தை எடுத்து தியானிக்கணும் பாருங்கள். அவர் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினார், அவர் நாமம் பெரியது அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம எடுத்து தியானிக்கும் போது பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு நாமம் பெருசு மாதிரி தெரியும். ஓ, இயேசு நாமம் தான் பெருசு, இந்த நோய் ரொம்ப சின்னது. எல்லா நாமத்தை காட்டிலும் இயேசு நாமம் தான் பெருசு பாருங்கள். எல்லா கடன்களை காட்டிலும், எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், எல்லா விதமான தோல்விகளை காட்டிலும் இயேசு நாமம் தான் உயர்ந்தது. உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து இயேசு நாமத்தோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இயேசு நாமம் தான் எல்லாத்தையோட பெருசாக தெரியும். அப்படி தெரியணும். அது தெரிகிற வரைக்கும் அது தியானிக்கணும் பாருங்கள். இயேசு நாமம் நம்ம கண்களில் பெருசாக தெரியணும். அப்போ தான் நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் பாருங்கள். எந்த பிரச்சனையுமே பெருசு கிடையாது. இயேசு நாமம் வானத்திலும் ஃபேமஸ், பூமியிலும் ஃபேமஸ், பாதாளத்திலும் ஃபேமஸ். அந்த நாமத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த நாமத்தில் நீ எதை வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள் சொல்லியிருக்காரு. ஆகவே இதை நம்ம உணரணும் பாருங்கள். இதை உணர்ந்து இந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், ஜெபத்துக்கு இன்னும் ஈஸியாக பதில் கிடைக்கும்.